அன்றைக்கி ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் டேய் நண்பா வா தெரியாத கலை இந்த போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு மண்டபத்துக்கு போயிட்டு இலையை விரிச்சு பார்த்தா இலை ஒரே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி கேட்ரிங் யாருடா அப்படின்ட்டு போய் எட்டி பார்த்தா அங்கே கேட்ரிங்கில் இருக்கவங்க தடப்படலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னங்க டைம் ஆயிடுச்சு இன்னும் ரெடி பண்ணலையானே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா, இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் எங்கள் வேலைன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சங்கட்டமாக தாங்க இருந்தது. சும்மா இந்த சாப்பாடு நம்ம இவ்வளோ லேட்டாக சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. சரின்ட்டு கடைக்காரன்னு இலையை விரிச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நானும் என் ஃப்ரெண்டை உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சும்மா மாறு தக்காளி சோறாக அந்த சாப்பாடு. அடுத்த வர இலையை பாருங்களேன், இலையை பார்த்ததும் உங்களுக்கே தோணி இருக்கும் சாப்பாடு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா. உண்மையாலுமே வேற மாதிரி தரமாக இருந்தது. 3 முறையில் 5 முறை மேலே போயிடுச்சு. கேட்ரிங் யாருன்னு அவரே சொல்லுவார். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் பண்ணுவோம் குறைஞ்சபட்சம். அதை மீறி போனாலும் நாங்கள் ஒரு 1,00,000 பேர் கூட வாய்ப்பு தரப்படுது. நிகழ்ச்சிகளுக்கு 2 முறை சேர்த்து தரப்படும். ஒரு வாட்டி நினைச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணி பாருங்க.